பரம்பரா பொக்கிஷம் நண்பர்கள் அனைவருக்கும் இனிய வணக்கம். ஆன்மீக குரு, இந்த உலகத்திற்கே ஆன்மீக குரு அப்படின்னா ஒரு சிலரை நம்ம குறிப்பிட்டு சொல்லுவோம். கிழக்கு இந்திய நாடுகளையும் மேற்கையும் ஒன்றிணைத்தவர்களில் மிக குறிப்பிட்டு சொல்லக்கூடியவங்க வெகு சிலர். அதில் மிக பிரபலங்களில் குருவான இருக்கக்கூடிய சுவாமி ஸ்ரீ யுக்தேஸ்வர் கிரி அவர்களுடைய சீடர் ஸ்ரீ ஸ்ரீ பரமஹம்ச யோகானந்தா அவர்களை பற்றி நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஏன் அவர்களை இன்றைக்கு நாம் நினைவு கூறுகிறோம் அப்படின்னா, இன்று அவர் மறைந்த தினம். இந்த உடலை விட்டு அவர் உயிர் பிரிந்த நாள் என்று மார்ச் 7ஆம் தேதி 1952. இந்தியாவில் கோரக்பூர் அப்படின்ற ஒரு இடத்துல ஆன்மீகத்தில் மிக ஈடுபாடு கொண்ட ஒரு தாய் தந்தைக்கு பிறந்தவர் முகுந்த்லால். இவர் சின்ன வயசுலேருந்தே மிகவும் ஆடம்பரமான வாழ்க்கை வாழ்ந்தவர். ஏன்னா அவங்க அப்பா ரயில்வேல ஒரு அதிகாரியாக இருந்தவர். அதனால் பல ஊர்களுக்கு அவங்க இடமாற்றம் செய்ய வேண்டி இருந்துச்சு அவருடைய வேலையின் காரணமாக. ஆனால் பரமஹம்ச யோகானந்தர் பிறந்தது கோரக்பூரில் சில ஆண்டுகள் வாழ்ந்த பிறகு, பள்ளி படிப்பை முடித்த பிறகு மீண்டும் பள்ளி படிப்பை தொடர்வதற்காக அவங்க செராம்பூர் வராங்க, கல்கத்தாருக்கு. அங்கே இன்றைக்கும் பார்த்திங்கன்னா அந்த வீடு நல்ல பெரிய வீடு. அவங்க எப்படி வாழ்ந்திருக்காங்க அப்படின்றத நம்மளால் கண்கூட பார்க்க முடியும். இன்றைக்கும் இந்த உலகத்திற்கே ஆன்மீகத்தை மிக எளிமையாக கொண்டு சென்றவர் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா ஆன்மீக பூமி, இந்த உலகத்துக்கு ஆன்மீக பூமின்னா அது இந்தியா தான், அதில் மாற்று கருத்தே கிடையாது. ஆனால் இந்தியாவின் ஆன்மீகத்தை மேற்கத்திய நாடுகளுக்கு மிக எளிமையாக கொண்டு சென்றவர் அப்படின்னு நம்ம யோகானந்தரை சொல்கிறோம். எவ்வளோ சிரமம் இருந்திருக்கும் பாருங்களேன். முதல் உலக போர் நடந்த பொழுது, இல்லை அதன் பிறகு சுவாமி விவேகானந்தருக்கு பிறகு ஆன்மீகத்தை மேற்கத்திய நாடுகளுக்கு மிக எளிதாக கொண்டு சென்று ஒரு 200 பிரான்ச்சஸ் கிட்ட, ஏன்னா 2010 100 கிளைகளுக்கு மேலே ஒய்எஸ்எஸ்க்கு இருக்குது, யோகதா சத்சங்க சொசைட்டிக்கு இருக்குது. இதே செல்ஃப் ரியலைசேஷன் சென்டர்னு சொல்லிட்டு வெளிநாடுகளில் வச்சுருக்காங்க. இன்றைக்கு கோரக்பூரில் பிறந்த ஒரு நபர் யோகியாக மாறி உலகத்திற்கே ஆன்மீக குருவாக இருந்து 59 வயதில் இந்த உலகத்தை விட்டு மறைந்து இன்றும் இனி என்றென்றும் நம்ம அனைவருக்கும் குருவாக இருந்து கொண்டு வாழ்ந்து கொண்டிருக்கிற அற்புதமான மனிதர் இல்லையா. நாம் எங்கே எப்படி பிறக்கிறோம் அப்படின்றது ஒரு முக்கியம் இல்லை. மறையும் பொழுது, இந்த உலகத்தை விட்டு பிரியும் பொழுது எப்படி போகிறோம் அப்படின்றதான் பெரிய விஷயம். இதை பற்றி நாம் ரொம்ப விளக்கமாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, ஒரு யோகியின் சுயசரிதம் அப்படின்ற ஒரு புத்தகம் நம்மள நிறைய பேருக்கு தெரிஞ்சிருப்போம், நிறைய வீட்லேயும் இருக்கும். நாம் அதை படிக்கும் பொழுது பாருங்களேன், இந்த ஆன்மீகத்தை பற்றிய மிக அற்புதமான உயர்ந்த கருத்துக்களை மிக எளிமையான நடையில் நம்மளுக்கு சொல்லியிருப்பாங்க. இது ஒரே தடவை படித்தா புரிஞ்சிருமானா அது நம்மளுடைய அனுபவத்தின் காரணமாக, அதாவது ஒவ்வொரு முறை படிக்கும் பொழுதும் நமக்கு வேறு விதமான புரிதல்களை தரதாக தான் இந்த புக்கு இருக்கும். இன்றைக்கு மிக பிரபலமாக இருக்கிறவங்க நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தாக இருக்கலாம், இந்தி நடிகர்களாக இருக்கலாம், இல்லை கால்பந்தில் பெரியவர்களாக இருக்கலாம். யாராக இருந்தாலும் யோகியின் சுயசரிதம், ஆட்டோபயோகிராஃபி ஆஃப் யோகி அப்படின்ற புத்தகம் மிக பிரபலமானது. ஏன்னா ஒரு மனிதராக வாழ்ந்து எப்படி ஒரு யோகியாக இந்த உலகத்தை விட்டு போக முடியும் அப்படின்றத மிக சிலர் தான் வாழ்ந்து நமக்கு காமிச்சாங்க. இன்றைக்கு அவர் மறைந்த தினம். இந்தியாவில் அவர் பிறந்திருந்தாலும் அவர் தன்னுடைய உயிரை நீத்தது அமெரிக்காவில். அதுவும் இன்றைக்கும் அவருடைய மரணம் எவ்வளவு ஒரு சவாலாக இருக்குது பாருங்களேன். எத்தனை பேருக்கு இந்த மாதிரியான ஒரு மரணம் வாய்க்க பெறும் இல்லையா. அவருடைய டிகிரியை வாங்குறாரு. அவர் பிஏ ஆர்ட்ஸ் படிக்கிறாங்க, அதற்கான சான்றிதழை வாங்குறாரு. அதன் பிறகு அவருக்கு இருக்கிற ஆன்மீக தேடுதலின் காரணமாக தனக்கு தெரிந்ததை இந்த உலகத்துக்கு சொல்லணும் அப்படின்றதுக்காக ஒரு ஸ்கூல் ஆரம்பிக்கிறாரு. ஆண்களுக்கான ஒரு பள்ளி ஆரம்பித்து ஆன்மீகத்தை மிக எளிமையாக அந்த பிள்ளைங்களுக்கு சொல்லி கொடுக்குறாரு.
அடுத்த ஆண்டே மிகப்பெரிய அளவில் ராஞ்சியில் அந்த பள்ளி தொடங்கப்படுது. இன்றைக்கு பார்த்திங்கன்னா ராஞ்சியினுடைய அமைப்பு, ராஞ்சி போனவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், எவ்வளவு பெரிய கட்டமைப்புடன் கூடிய மிக நேர்த்தியாக வடிவமைக்கப்பட்ட இயற்கை தவழக்கூடிய அற்புதமான இடங்கள். ராஞ்சி ஆசிரமத்தை பற்றி சொல்கிறதுக்கே நம்மளுக்கு எவ்வளோ நாள் வேணும் நம்மளுக்கு தெரியல. ஏன்னா இன்றைக்கும் ஆச்சரியப்படத்தக்க லிச்சி ட்ரீயை பற்றி சொல்கிறதே பெரிய விஷயம் இல்லையா? ராஞ்சியில் இருக்கிறது மிக அற்புதமான அமானுஷ்யமான மரம். அப்போ யோகானந்தருடைய மரணம் எப்படி நமக்கு அமானுஷ்யத்தை கொடுத்துச்சோ, அதே போல் அவர் நட்டு வைத்த ராஞ்சியில் இருக்கக்கூடிய லிச்சி மரமும் அமானுஷ்யமானது. அவருடைய மரணம் இந்தியாவில் இருந்து இந்திய வெளியுறவுத்துறை சார்ந்த கணவனும் மனைவியும் வினய் ரஞ்சன் சென் அப்படின்றவர் தன்னுடைய மனைவியோடு அமெரிக்காவுக்கு வந்திருக்காரு. இதே மார்ச் 7ஆம் தேதி அவர்களுடன் இரவு உணவை முடித்த பிறகு நான் இந்த உலகத்தை விட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் இந்த உடலை நீக்கிறது அப்படின்றது மிக அற்புதமான விஷயம் இல்லையா? இன்னும் நான் சில மணி நேரங்கள் தான் இந்த உலகத்தில் இருப்பேன், இந்த உலகத்தை விட்டு நான் போக போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அனைவரும் பார்த்து கொண்டிருக்கும் பொழுதே தன் உடலை நீர்த்தவர். அப்போ அந்த உடலை விட்டு அவர் உயிர் பிரியும் பொழுது கூட அவர் சொல்கிறாரு, குகைகளும் ஆன்மீக பூமியும் மலைகளும் இருக்கிற கங்கை பாயக்கூடிய மண்ணில் என்னுடைய உடல் தொட்டுது அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ பாருங்களேன், கூடஸ்தால தன்னுடைய கவனத்தை நிறுத்தி எண்ண அலைகளை ஒருமித்து வைத்து தன் உடலை ஒரு இடத்துல விட்டுட்டு உயிர் இன்னொரு பக்கம் போகுது அப்படின்றது, சுய நினைவுடன் இருக்கும் பொழுதே உயிர் பிரியறது அப்படின்றது யோகிகளுக்கு மட்டுமே சாத்தியமான ஒரு விஷயம். மருத்துவர்கள், மருத்துவ உலகம் நிறைய ஆராய்ச்சி பண்ணுது. எப்படி நல்லபடியாக இருந்து கொண்டிருக்கிற ஒரு நபர் எந்த நோயும் இல்லாமல் எந்த பிரச்சனையும் இல்லாமல் உடனடியாக உயிர் வந்து போயிடும் அப்படின்றது மருத்துவ குழுவினருக்கே, மருத்துவ உலகத்திற்கே சவாலாக அமைந்தது தான் பரமஹம்ச யோகானந்தர் அவர்களின் மரணம். நாம இந்த பூமியில ஏதோ ஒரு காரணத்துக்காக பிறந்திருந்தாலும் நம்முடைய அன்பு குரு பரமஹம்ச யோகானந்தர் சொல்றது எஃபிஷியன்ட் அமெரிக்கா, ஸ்பிரிச்சுவல் இந்தியா. நான் கிழக்கையும் மேற்கையும் ஆன்மீகத்தில் ஒன்றிணைக்கிறேன் அப்படின்னு சொல்லி இன்றைக்கும் எஸ்ஆர்எஃப்பும் ஒய்எஸ்எஸும் தினமும் பல கருத்துக்கள் மூலமாக பல ஆன்மீக கருத்தரங்கங்கள் நடத்துகிறாங்க. இலவசமாக நிறைய பயிற்சிகள் கொடுக்குறாங்க. நாம் இந்த வாழுற காலத்தில் இந்த கிரியா டெக்னிக்கை கண்டுபிடித்து அதை உபயோகப்படுத்தி இளமையான நோயற்ற வாழ்வை வாழறதுக்கு எவ்வளவு அற்புதமான கருத்துக்களை நம்மிடையே விதைச்சிட்டு போனவர் இல்லையா? இந்தியா என்னதான் ஆன்மீக பூமியாக இருந்தாலும் பாருங்களேன், நிறைய நேரங்கள் நம்மளுக்கு ஆன்மீகத்தை, உண்மையான ஆன்மீகத்தை போதிக்கிறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுடைய இறைவன் சில ஆன்மீக குருமார்களை தோற்றுவிப்பாங்க. அவர்களை நாம் பின்பற்றி அவங்க கையை பிடிச்சி நாமும் இந்த வாழ்க்கை சாகரத்தில் இருந்து நீந்தறதுக்கு இவங்க உதவுவாங்க. ஆனால் பல நேரங்கள் நாம் அவங்கள குறை சொல்லிக்கிட்டு நிறைய ஆன்மீக விஷயங்கள் நம்மளுக்கு உள்ளுக்குள்ளே போக மாட்டேங்குது. ஒரு குரு அப்படின்றவர் நமக்குள்ளே இருக்கக்கூடிய ஆன்மீக இருளை அகற்றி அதை நமக்கு புரிகிற மாதிரி நம் உள்ளத்திலேயே ஒளியை ஏற்றுபவர் தான் குரு. ஒரு சிலரால் மட்டும்தான் ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான இதயங்களில் ஆன்மீக ஒளியை, எழுச்சியை மீட்டு தர முடியும். அதில் மிக அற்புதமான குருவான பரமஹம்ச யோகானந்தர் அவர்கள் இன்றைக்கு இந்த உலகத்தை விட்டு அவர் உயிர் பிரிந்த நாளில் இன்றும் வாழ்ந்து கொண்டிருக்கிற இந்த அற்புதமான குருவிடமிருந்து அவரின் ஆசிகளை நாம் மிக பணிவுடன் பெற்றுக்கொள்வோம். நம்முடைய கோரிக்கைகள் எதுவாக இருந்தாலும் நியாயமான கோரிக்கைகள் இன்று உடனடியாக நிறைவேறுவதற்கு குருவின் பாதம் பணிந்து அவரின் ஆசீர்வாதம் பெற்று வாழ்வாங்கு வாழ்வோம். இந்த அற்புதமான வாய்ப்பை தந்துள்ள இயற்கைக்கும் மலர்களுக்கும் என்னுடைய அனைத்து குருமார்களுக்கும் நன்றிகள்.